கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, மண்ணை பொன்னாக்கும் கரம். எளியவனையோ சிறுமையனென்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பு. சங்கீதம் 107:41. இந்நாட்களிலோ ஆடம்பரம் ஆச்சரியமாகவும் எளிமை ஏளனமாயும் பார்க்கப்படுகிறது. ஆனால் உலகத்தில் எளிமையும் சிறுமையுமாய் வாழ்கிறவனுக்கு சீரும் சிறப்புமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பது இந்த உலகத்திற்கு புரிவதில்லை. எளிமையின் மதிப்பு மற்றும் வல்லமை. எளிமை ஒரு வகை செல்வம், ஆனால் பொறுமை அது ஒரு ஆயுதம். ஒரு வண்ணத்து பூச்சி தன் முதல் பருவத்தில் புழுவாக இருக்கும்போது ஒரு பொருட்டாக கருதப்படுவதில்லை. அதன் எளிமையான தோற்றம் யாரும் விரும்பாத விதமாக காணப்படும். ஆனால் திடீரென வண்ணத்து பூச்சியாய் வானில் வட்டமிடும்போது நம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி செல்லும். அதுபோலவே நாமும் இன்று பலருக்கு இழிவாக தென்படலாம், ஏளனமாக பேசப்படலாம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்த நினைத்தாரானால் யாராலும் அதை தடை பண்ண முடியாது. இன்றைக்கு நீங்கள் சிறுமையும் எளிமையுமாக காணப்படலாம். ஆனால் இந்த எளிமையே நாளைய வலிமைக்கு காரணமாக இருக்கும். தேவனுடைய உயர்த்தும் கரம். எளிமையும் சிறுமையுமானவர்களாய் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் தேவன் அவர்கள் கூப்பிடுதலை கேட்பார். எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்டு முடங்கி மூலையில் இருந்தாலும் முழங்காலை முடக்கினால் மூளைக்கு தலைக்கல்லாக்கி விடுவார், எடுத்து நிறுத்திடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமையின் கரத்தையே துணையாக கொண்டிருந்தால் எந்த சிறுமையிலும் தேவன் நம்மை சிறப்பாக நடத்துவார், எந்த எளிமையிலும் நம்மை வெறுமையாக விடார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் எளிமையும் சிறுமையுமான கைவிடப்பட்ட நிலைமையை நினைத்து வருந்தாதே. தாவீதையும் யோசேப்பையும் ஏற்ற காலத்தில் உயர்த்த உண்மையுள்ளவராயிருந்த தேவன் உன்னையும் உயர்ந்த கன்மலையில் உயர்த்தி வைப்பார். ஆமேன்.